தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவில் எம்எல்ஏ சீட் 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் அரசியலில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக நடிகர் விஜய் ஆரம்பிப்பதாக கூறப்பட்டது. ஆனால் கட்சி பதவிகளே பணம் வாங்கி கொண்டுதான் வழங்கப்படுகின்றன. நகர செயலாளர் பதவிக்கு 20 லட்சம் ரூபாய் என்று லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டுதான் கட்சி பதவிகள் வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டு வந்தன. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது எம்எல்ஏ சீட் 10 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் வந்துள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி சட்டசபை தேர்தலில் போட்டியிட அருள்ராஜ் என்பவர் 10 கோடி ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இந்த அருள்ராஜ் தான் நேற்றைய தினம் திருச்சி மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட இருந்தார். அவர் 10 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கட்சியின் மகளிர் அணியிடம் மீது இவர் பாலியல் பிரச்சனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. கட்சி தொண்டர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இவர் புஷி ஆனந்தின் ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது. கட்சிக்கு விஜய் ரசிகர் மன்றத்துக்கு காலங்காலமாக உழைத்த கரிகாலன் புறக்கணிக்கப்படுகிறார் என்று தாவேகா தொண்டர்கள் குமுறுகின்றனர். தற்பொழுது மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட இருக்கிற அருள்ராஜ் அவர்கள் திருவெரும்பூர் தொகுதி எம்எல்ஏ சீட்டை 10 கோடி ரூபாய்க்கு விற்க பேரம் பேசியுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏ சீட்டுகள் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து தேர்தலில் போட்டியிட சீட்டு பெறுபவர்கள் வெற்றி பெற்றால் போட்ட காசை எடுக்க தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக அவங்க லஞ்சம், கொள்ளை இதில் தான் ஈடுபடுவாங்க. புதிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்த போகிறது கிடையாது.